அடுத்ததா நம்முடைய வாலிபர் எழுப்புதல் முகாம்ல ஒரு மிஷனரி பயோகிராஃபிய நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம வேலூர்ல இருந்து இமானுவேல் நாடக குழுவினர் எல்லாம் கையத்தட்டி அவர்களை உற்சாகமா வரவேற்றலாமா? இளையராசரு என்னடா இது, தலையெல்லாம் கலர் கலரா புசு புசுன்னு பண்ணி வச்சிருக்கிற, காதுல கம்மல், கழுத்துல செயின். ஏண்டா ஆம்பளை புள்ள கணக்காவாடா இருக்க நீ? பொம்பளை புள்ள மாதிரி சுத்திட்டு இருக்கிற, குடிமி தான் போடல. இல்லை நீ பஸ்ல போற மாதிரி பிள்ளைன்ல போய் வந்துட்டு இருக்கிற. கிராண்ட்பா, என் பேரு ரோசர்ல, என் பேரு ரோஜர். இது ஃபேஷன், ஸ்டட் ஸ்டட், ஸ்டைல் ஸ்டைல். இல்லை இந்த வாரம் எங்கெல்லாம் போய் ஊரை சுத்திட்டு வந்த அத சொல்லு. லண்டன், ஸ்ரீலங்கா, அப்புறம் கிராண்ட்பா உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். யூ நோ ஹவாய் ஐலண்ட், வெரி 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 ரிச் பிளேஸ். என்னது இல்லை ஹவாய் தீவுக்கா போன? ஆமா, ஹவாய் ஐலாண்டுக்கு தான் போனேன். என்ன போ ஏலே, ஒரு 200-300 வருஷம் முன்னாடி அந்த ஹவாய் தீவோட வரலாறு உனக்கு தெரியுமாங்க? அந்த தீவு இப்படி மாறின கதையை உனக்கு சொல்றேன், கேளு. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நாம செய்தியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஹவாய் தீவுல மொலாக்காய் மக்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்க, ஏசப்பாவோட கண்ணீரை துடைக்க யாராவது போவீங்களா? ஏசப்பாவோட கண்ணீரை துடைக்க இங்க யாராவது இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை அழைக்கிறார். அவர் கண்ணீரை துடைக்க இங்க யாருமே இல்லையா? நீங்க யாராச்சும் போவீங்களா? நீங்க போவீங்களா? இயேசுப்பா, இந்த ஹவாய் தீவுக்கு உங்க ஊழியத்தை செய்ய, உங்க கண்ணீரை துடைக்க நான் போறேன்ப்பா, நான் போறேன்ப்பா. டாமியன், டாமியன், என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்காத மாதிரி நின்றுட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? அம்மா, ஆண்டவர் என்கிட்ட தெளிவா பேசிட்டாருமா. ஹவாய் தீவுக்கு நான் ஊழியத்துக்கு போறேம்மா. என்னை முழுசா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டேம்மா. என்ன டாமியன் சொல்ற? நீ ஃபாதருக்கு படிச்சதே நம்ம மக்கள் மத்தியில ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ என்னடானா ஹவாய் தீவுக்கு போறேன்னு சொல்ற. எப்படி தம்பி அங்க உன்னை நான் அனுப்ப முடியும்? அம்மா, இது உங்க விருப்பம் என் விருப்பம் அப்படின்னு எதுவுமே இல்லம்மா. ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதுக்கு தாமா என்னை நான் அர்ப்பணிக்க முடியும். நான் ஹவாய் தீவுக்கு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறதுக்கு போறேம்மா. தேவனுடைய சித்தத்தின்படி 1873ஆம் ஆண்டு ஜோசப் டாமியன் ஹவாய் தீவில் உள்ள மொலாக்காய் மக்கள் மத்தியில் நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு சென்றார். சரீரத்தில் வியாதியுடனும் தாங்கள் செய்கிறது பாவமென்றே தெரியாமல் பாவ வாழ்வில் உழன்று கொண்டு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தனர் அன்றைய மொலாக்காய் தீவு மக்கள்.
பாருண்ணே, நம்ம கூட்டத்தில் உள்ளவனே இல்லைண்ணே. என்னன்னு போய் பாரு. நீ விரட்டுறியா இல்லை நான் விரட்டட்டுமா? நான் பார்க்குறேன்டா. என்னடா சொல்ற? யாரா அவனை பார்த்துட்டு வரேன்டா. யாரையா நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? எங்க கூட்டமே இல்லை. நீ தெரியாம வந்துட்டியா? கிளம்பு கிளம்பு, இந்த இடத்த விட்டு இப்பவுமே கிளம்பு. ஐயா, நான் தெரிஞ்சுதான் இங்கே வந்திருக்கேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உண்மையான தெய்வத்துடைய அன்பை பற்றி சொல்றதுக்காக வந்திருக்கேயா. எது தெய்வத்து நண்பா? என்னை பெற்றவங்களே அன்பு காட்டாம தான் நான் தீவில் வந்திருக்கேன். இதில் தெய்வத்து நண்பை பற்றி சொல்ல வந்துட்டியா? எங்களுக்கு யார் அன்பும் தேவையில்ல, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. ஏய், நாங்க யார் தெரியுமா? எங்களுக்கு என்ன வியாதின்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, இங்க பாரு, எல்லாரையும் பாரு. இங்க இருக்கிற எல்லாரும் குஷ்டரோகிங்க. இங்க வந்தவங்க யாருமே உயிரோட போனதே இல்ல. நீ உயிரோட போகணும்னா இப்பவே கிளம்பு. போ போ. ஏசப்பா, நான் எப்படி உங்களுக்கு உங்களை பத்தி புரிய வைப்பேன்? நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு உங்க அன்பை சொல்ல புரிய வைப்பேன்? இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யணும் ஏசப்பா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் நினைச்சிட்டு வந்ததை விட இங்க ஊழியம் செய்யறது ரொம்ப கடினமா இருக்கே ஏசப்பா. நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரவாயில்லையா? இந்த கூட்டத்துக்கும் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க. நானும் என்னமோ நினச்சேன். இந்த பாவப்பட்ட கூட்டத்தை தேடி வந்து இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆமாய்யா, நல்ல தண்ணி கொடுத்தீங்க, நல்ல சாப்பாடு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நல்ல மருத்துவ உதவியெல்லாம் எங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்க. எங்கள் வியாதியெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கியா. ரொம்ப நன்றியா. இது எல்லாமே உங்க உடலை மட்டும்தான் சரிப்படுத்தும். உங்க உடலுக்கு தான் இது உதவியா இருக்கும். நான் வந்ததுக்கு நோக்கமே, உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவை குணப்படுத்துகிற உண்மையுள்ள தெய்வத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆரம்பிச்சியா? சாமி, கடவுள், அன்புன்னு ஏதாவது பேசாதன. முதல்ல வெளியே போ. ஏதோ உதவி செஞ்சேன்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். இனிமே என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசுற வச்சுக்கிறாதானே. இந்த கூட்டத்தோடு மேல வெளியே போனி. இதுக்கு மேல அந்த பக்கம் நின்னு வை, உன்னை வெட்டி கொன்றுவேன். போ வெளியே. அதானே ஆரம்பத்துல சின்ன உதவி செஞ்ச, சரின்னு ஏத்துக்கிட்டா கடவுள் அன்புன்னு பெருசா பேச வந்துட்டான். டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அவனை அடுத்து துரத்துங்கடா.
எங்க மக்களோட மக்களா வாழ்ந்தேப்பா. ஒரு ஆத்மாவோட நான் உங்களுக்காக ஆதாயம் பண்ண முடியப்பா. நான் என்ன செய்ய ஆண்டவரே இந்த மக்களுக்கு? நான் என்ன செய்ய ஆண்டவரே? உங்க சித்தத்தின்படி தானே வந்தேன் ஆண்டவரே. என்னை நீங்க தான் ஊழியத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல நானா வந்துட்டேன் ஆண்டவரே? ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, இல்லையா உயிர் எடுத்துக்கோங்க. ரைட்டு தான் ஆண்டவரே, ரைட்டு. எங்க அம்மா சொன்னது ரைட்டு தான். எங்களெல்லாம் விட்டுட்டு ஏன்டா அங்க போறேன்னு அவங்க கேட்டாங்க. நான் தான் மாம்சமா முடிவெடுத்து இங்க வந்துட்டேனோ எனக்கு தோணுது ஆண்டவரே. நான் திரும்பி எங்க தேசத்துக்கு போறேன் ஆண்டவரே. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் திரும்பி போறேன் ஆண்டவரே. என்னை விட்டுருங்க ஆண்டவரே. நான் போறேன். டாமியன் இந்த ஊழியமே வேண்டாம் என்று தன் தேசத்திற்கு திரும்பும் கடைசி நொடிப்பொழுதே என்னது கையில சுடுதண்ணில ஊத்துனேன், உணர்வே இல்லையே. சுடுதண்ணி தானே? பயங்கரமா சுடுதண்ணி இருக்குல்ல, என் கையில எந்த உணர்வும் இல்லையே. அப்ப இது அதா இருக்குமோ? அங்க பாருங்க, மறுபடியும் வரேன், என்னன்னு பாப்போம். வாங்க, வாங்கயா. வாரையா நம்மளுக்காக ஏதோ வாங்கிட்டு வராரு. வாங்க போய் வாங்கிப்போம். ஆமாயா, வாங்க போலாம். ஐயா, ஐயா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா, என்னையா பின்னாடி வச்சிருக்கீங்க? கொடுங்க ஐயா, கொடுங்க. இங்க இருக்க எல்லாரும் என்னை கவனிங்க. இங்க பாருங்க, கைய பாருங்க, முகத்தை பாருங்க. இப்ப நானும் உங்கள ஒருத்தன். இப்பயாவது என்ன உங்க கூட சேர்த்துப்பீங்களா? ஐயா, நீங்க எங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சீங்க. நாங்க உங்களை அவமானப்படுத்தி உங்களை அடிச்சு துரத்து விட்டோம். ஆனாலும் எங்க மீது ஏயா இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க? ஐயா, உங்களுக்கு இருந்த அதே வியாதி உங்களுக்கு வந்துடுச்சு ஐயா. ஏன் ஐயா எங்க மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க? எங்க குடும்பத்துல கூட யாரையும் என்ன நேசிக்கல ஐயா. ஆனா நீங்க எதுக்கு ஐயா எங்களை நேசிக்கிறீங்க? ஐயா, உங்க அன்பு என்ன ஐயா? என்ன ஐயா? என் அன்புலாம் பெருசு இல்லைங்கய்யா. நீங்க பாக்குறீங்களே இந்த காயம், இதெல்லாம் பெருசு இல்லைங்கய்யா. நான் உங்களுக்கு பண்ண உதவி எல்லாமே பெருசு கிடையாதுயா. ஆனா இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காக, ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காயப்பட்டாரியா, அடிக்கப்பட்டார், கை காலில் ஆணி அடிச்சு ரத்தத்தை சிந்தி உங்க பாவத்துக்காய் என்னுடைய பாவத்துக்காய் உயிரை கொடுத்தாரு. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பை பத்தி சொல்றதுக்கு தாயா நான் இந்த ஊருக்கு வந்தேன், இந்த தீவுக்கு வந்தேன். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். உங்களுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில சாபமானார். நீங்கள் நான் செஞ்ச தப்புக்காக
அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். வியாதியோட பரலோகம் போயிடலாம், ஆனா பாவத்தோட போக முடியாது. இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீங்களா? நம்ம எல்லாரும் இயேசுப பிள்ளையார்னா மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அந்த அன்பை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீங்க எல்லாரும் இந்த உண்மையுள்ள தெய்வம் இயேசப்பாவுடைய அன்பை ஏற்றுக்கொள்வீங்களா? கடைசி வர ஒருக்காக உண்மையா வாழ்வீங்களா? கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே கட்டப்பட்டவர்கள் போல நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனத்தின்படி குஷ்டரோகிகள் மத்தியில் தானும் ஒரு குஷ்டரோகியாகி அவர்களில் ஒருவராக 1873 ஆண்டு முதல் 16 ஆண்டுகளாக போதகர் ஜோசப் டாமியன் அவர்கள் ஹவாய் தீவில் குஷ்டரோகிகளுக்கு சமூக பணியோடு இறைப்பணியும் செய்து தானும் ஒரு குஷ்டரோகியாகி உண்மையுள்ள எஜமானுக்கு உத்தமமாய் ஊழியம் செய்து அதே தீவில் விதைக்கப்பட்டார். ஆம், இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் இயேசுவை இழந்துவிடக்கூடாது. டாமியன் இயேசுவுக்காக தன்னையே இழந்தார். ஒரு தீவு மக்களையே ஆண்டவருடைய அன்பிற்குள் கொண்டு வந்துவிட்டார். வாலிபரே, நீங்கள் இயேசுவுக்காக எதை இழக்க தயாராக இருக்கிறீர்கள்? டாமியனின் வாழ்வு ஒரு சவாலான வாழ்வல்லவா? நீயும் உன்னை டாமியனைப் போல தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பாயா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன்.